தேவனுக்கு இருக்கும் 3 ஆசைகள். The 3 desires of God. நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கிறது. ஒருத்தவங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துக்கு போகணுன்னு எனக்கு ஆசை, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட எங்களோட சந்திக்கணும்னு ஆசை, நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழணும்னு ஆசை, பல ஆசைகள் உண்டு. இப்படி தேவனுக்கு 3 ஆசைகள் இந்த சந்ததியை குறித்து. இந்த சந்ததி என்று சொல்லும்போது நம்முடைய சந்ததி, நாம் உயிர் வாழ்கிற காலங்கள். நாம் உயிர் வாழ்கிற காலங்களிலே தேவன் 3 ஆசைகளை நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார். ஏன்பா எனக்கு இந்த 3 ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்திலும் சொல்ல விரும்புகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசுகிறார். இயேசு உவமைகள் மூலமாக பல நேரங்களிலே பேசினார். உவமைகள் என்றால் கதைகள் அல்ல. கேட்கறதுக்கு கதை மாதிரி இருக்கலாம், ஆனால் கதை என்பது கற்பனையாக அநேக நேரங்களில் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் உவமைகள் என்பது இயேசு சொன்ன உவமைகள் அனைத்தும் அவைகள் உண்மை சம்பவங்களாக இருந்தன. எங்கோ நடந்திருக்கும், அதை தன்னுடைய செய்திகளிலே இயேசு சொல்லி ஜனங்களுக்கு உண்மைகளை அந்த உவமைகள் மூலமாக புரிய வைத்தார். அதனால் எங்கெல்லாம் ஒரு உவமையை பைபிளில் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் மனதில் இதுவரைக்கும் அதை நீங்கள் கதை நினச்சிருந்தா கூட, அதாவது கதை என்றால் கற்பனை கதை என்று நினைத்திருந்தால், இனிமேல் அதை உண்மை கதை அல்லது உண்மை சம்பவம் என்றே உங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். 3 உவமைகளை சொல்லுகிறார். முதலாவது உவமை, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கு. அவர் ஆடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு சேரும்போது 99 ஆடுகள் மாத்திரம் எண்ணும்போது இருக்கிறது, ஒன்றை காணவில்லை. அப்போ அந்த ஒன்றை தேடி போய் அதை கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். நாம் வாழ்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்மோடு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், குறிப்பிட்ட வண்ணமாக சிறு பிள்ளைகளாக, கர்த்தரை அறியாத பிள்ளைகளாக இருக்கிறவர்கள். பாருங்க, பாதையை தொலைத்த சந்ததி, பாதையை தொலைத்த சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க. 100 ஆடு மேய்ச்சலுக்கு போகிறது பகல் நேரத்தில். ஆனால் ஒரு ஆடு மாத்திரம் பாதை மாறி போயிருது. மெய்ப்பன் போய் கொண்டிருக்கிற அந்த பாதையில் தான் எல்லா ஆடும் போக வேண்டும். இது உலகத்தில் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி இந்த மிருகங்கள் தாவி தாவி ஓடும். உண்மையாகவே இக்கரைக்கு அக்கறை பச்சை அல்ல, இக்கரையை விட இக்கரைக்கு அக்கறை பாதுகாப்பற்றது. இக்கரைக்கு அக்கறை பச்சை அல்ல, இக்கரைக்கு அக்கறை பாதுகாப்பு அற்றது. ஆண்டவர் யார் கூட அந்த வார்த்தையை பேசுறார். அப்ப இந்த ஒரு ஆடு பாதை மாறி போய் தொலைந்து விட்டது. திரும்ப வர ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் அது வந்து சேர முடியலை. அது காட்டிலே வனாந்திரத்தில் திரும்பி வர முடியாத ஆபத்தான இடத்திலே மாட்டிக்கொண்டது.
ஆனால் இந்த ஆடுகளின் மேய்ப்பன் மாலை நேரத்தில் ஆடுகளை எண்ணி பார்த்தப்ப ஒன்று குறையுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்றாலும் அன்னைக்கு நைட்டு போய் அந்த ஆடை தேடணும்னா அது ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே தன்னை அவன் சிக்க வைத்து கொள்கிற மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் சிங்கம் கரடி எல்லாத்தையும் தாவீது சந்தித்தார்னு கூட பார்க்குறோம் மெய்ப்பனாக இருந்து. ஆனால் அவர் அதையெல்லாம் மீறி தன் உயிரையும் பணயம் வைத்து தியாகமாய் போய் அந்த தொலைந்து போன ஆடை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அதை போட்டு 4 சாத்து சாத்தாமல் தன் தோளின் மேல் சுமந்து தன் வீட்டிற்கு கொண்டு வந்தான். இந்த சந்ததி தொலைந்து போன சந்ததி, பாதையை இழந்து போன சந்ததி, பாதையை விட்டு விலகி போய்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். முக்கியமா சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும் போது, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க தொலைஞ்சு போகிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னா அவங்க விரல்லையே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுது. மொபைல், அவங்க கையில் இருக்கிற அந்த மொபைல்லையே தொலைந்து போய் விடுகிறார்கள். அதில் இருக்கிற ஆப்ஸுக்குள்ளார தொலைந்து போய் விடுகிறார்கள். அதில் இருக்கிற கேம்ஸில் தொலைந்து போய் விடுகிறார்கள். இந்த ஆப்ஸிலே மாட்டி தங்கள் வாழ்க்கையையே அழித்து செத்து போன மக்கள் மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. போராடி கொண்டிருக்கிறவர்கள், இதில் அடிக்ஷனில் இருக்கிறவங்க உண்டு. நான் சொல்லும் பொழுதே ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுடைய நினைவு வரலாம். சிலர் தங்களுடைய தவறான நண்பர்கள், ஸ்கூல் டேஸ்லேயே தப்பான நட்புகள், அதில் வாழ்க்கையை தொலைத்து விட்டிருக்கிற ஒரு சந்ததி. ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பருடைய ஆசை அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே. யோவான் 10:11 இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். உங்களை கண்டுபிடிச்ச அந்த நல்ல மேய்ப்பன் உங்கள் மூலமாய் தன்னுடைய அன்பை அந்த மனுஷர்களுக்கு சொல்ல விரும்புகிறார், காட்ட விரும்புகிறார். இயேசு அன்புள்ள கடவுள். அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. கிரேக்கத்திலே அகாப்பே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அகாப்பே என்றால் இயேசுவின் அன்பு நிபந்தனையே இல்லாத அன்பு. அப்படின்னா தன்னையே தியாகம் செய்கிற அன்பு. ஒரு பழைய பாடல் இருக்கிறது, ஓ லவ் தட் வில் நாட் லெட் மீ கோ. இந்த அன்பு என்னை விட்டு ஒரு நாளும் பிரியாத அன்பா இருக்கிறது. காலம் சென்ற என்னுடைய தாத்தா அதை அடிக்கடி பாடுவாங்க. பழைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் சில நேரத்தில் சாட்சி சொல்லும்போது அந்த பழைய ஹிம்மை பாடுவாங்க, ஓ லவ் தட் வில் நாட் லெட் மீ கோ. இந்த அன்பு என்னை விட்டு கொடுக்காத அன்பு, என்னை விட்டு விடாத அன்பு, என்னை கைவிட தெரியாத அன்பு. ஆகையினால் இந்த தேவ அன்பு இந்த மனிதர்களை தேடி கண்டுபிடிக்கிற அன்பாக இருக்கிறது. 1 யோவான் 3:1 வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 John chapter 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின
அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. இந்த அன்பை கொண்டு அவர் இந்த தொலைஞ்சு போன ஆடுகளை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். உங்களை என்னை ஒரு நாள் ரட்சித்தார். உங்களை என்னை கொண்டு மற்ற ஆடுகளை ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த மெய்ப்பனுக்கு இருக்கிற ஒரு காரியம், இருந்த ஒரு காரியம் அங்கே நம்ம பார்க்குறோம். அவனுக்கு 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று விசுவாசம் இருந்துச்சு, கட்டாயம் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. 2வது விசுவாசம் மாத்திரம் இல்லை, அதோடு சேர்ந்து தியாகம் இருந்தது. 3 சம்பவங்களை பார்க்க போகிறோம். 3 பேருக்குமே கண்டுபிடிச்சிருவேன்னு விசுவாசம் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தப்ப தேவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, நிச்சயமாக இந்த மகனை நான் ஒரு நாள் ரட்சித்திருவேன், ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ அதே விசுவாசம் தான் நமக்கும் இருக்கணும். என் மூலமாக ஆண்டவர் வச்சிருக்கிற ஆத்துமாக்களை நான் நிச்சயமாக கண்டுபிடிப்பேன். ஆனால் அந்த விசுவாசம் மாத்திரம் போதாது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த மெய்ப்பன் தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து அந்த ஆடை தேடி போகிறான். இயேசு கிறிஸ்து தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறத பார்க்கிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த ஆத்துமாக்களுக்காக, இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, நம்ம அறிந்த மக்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவருடைய ஆசையில் அதுதான் முதலாவது ஆசை. பாதை தொலைத்த சந்ததி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இல்லாட்டினா என்ன நடக்கும்? அந்த ஆடு அந்த பாலைவனத்தில் கிடக்கும் பொழுது ஓநாய் வரும், அதை பிடிச்சி பீறி போட்டு விடும். சிங்கம் வரும், அல்லது கரடி வரும், இல்லை ஆபத்தான மிருகங்கள் வரும், அதை பீறி போட்டுரும். ஆனால் தியாகத்தோட நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய பலனை கொடுக்கணும். நமக்கு இருக்கிற காரியங்களை கொடுக்கும் பொழுது நல்ல மெய்ப்பன் நம் மூலமாக அந்த ஆடுகளை கண்டுபிடிப்பார். தேவனுடைய 2வது ஆசை, 2வது ஓமையில் ஒரு பெண் தனக்கு இருந்த வெள்ளி காசில் ஒரு காசை தொலைச்சிட்றா. ஆனால் அவளுக்குள்ளாரையும் ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே ஒரு அமக்களம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு, சோஃபாவை நகர்த்தி, பெட்டை நகர்த்தி, பீரோவை நகர்த்தி, வாஷிங் மிஷினை நகர்த்தி, எல்லாத்தையும் நகர்த்தி பல முறை பெருக்கி எடுத்து கடைசியில் தொலைஞ்சு போன அந்த நாணயத்தை கண்டுபிடித்து விட்டாள். 2வது, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் தங்கள் மதிப்பை தொலைத்த சந்ததியாக இருக்கிறார்கள். மதிப்பை தொலைத்த சந்ததி. மதிப்புனா என்ன? வேல்யூ, ஆங்கிலத்தில் வேர்த். மனுஷன் தான் யார் என்பதையே புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய ஆத்துமாவின் விலை இந்த உலகத்தின் விலையை விட அதிகமானதுன்னு புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, வாழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய மதிப்பை எதை வச்சு பார்க்குறாங்க? என்ன பிராண்டு சட்டையை போட்டுறோம், அதில் தான் மதிப்பு இருக்குது. என் ஃப்ரெண்டு அந்த பைக்கு வச்சுருக்கிறான், நான் அந்த பைக்கு வாங்கணும், இல்லை எனக்கு அந்த பைக்கை வாங்கி கொடுங்க. ஏன்னா மனுஷன் என்ன நினைக்கிறான்? தனக்கு இருக்கிற பிராண்டு, தனக்கு இருக்கிற பைக்கு, தனக்கு இருக்கிற கார், இதில் தான் மதிப்பு இருக்குது. இவைகளெல்லாம் இருப்பது தவறல்ல. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் இழக்கும் போது அவன் வாழ்கிறதுக்கே தகுதியற்றவன் என்ற முடிவுக்கு நிறைய பேர் வந்துருக்குறாங்க. இதெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் இருந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க மதிப்பு எதில் இருக்கிறது? அவர்கள் மதிப்பு அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் ஆத்துமா விலையேற பெற்றதுன்னு தெரியலை. அவங்க மதிப்பை வேற எதிலையோ அவர்கள் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். மிஸ்பிளேஸ்ட் வேர்ட்ஸ், மதிப்பை தொலைத்த சந்ததி. இந்த நாணயம் பாருங்க, அது பெரிய வெள்ளி காசு தான்.
ஆனால் அந்த காசை, அந்த வெள்ளி காசு தொலைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், தொலைந்த காசுக்கு அந்த காசினுடைய அது தொலைந்து விட்டதினால், கண்களுக்கு மறைவாகி விட்டதினால் இனி அதற்கு மதிப்பு இல்லை. பாருங்க, இந்த ஸ்திரீ எப்படி எவ்வளோ பெருக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க பாருங்க. சும்மா அப்படியே மேலே அப்படியே அலாக்கெல்லாம் பெருக்கிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வீடையே தலைகீழாக்கி இருப்பாங்க பெருக்கி எடுக்கிறதுக்கு. விடாமுயற்சி, கண்டுபிடிப்பேன் என்கிற விசுவாசம் மாத்திரம் அல்ல, கண்டுபிடிப்பதற்கு தொடர்ச்சியான முயற்சி தேவையாயிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்மை நேசித்தது மாத்திரம் அல்ல, அந்த அன்பை யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு சொன்னது மாத்திரம் அல்ல. சிலரெல்லாம் உடனே ஆண்டவர்கிட்ட வரல, சிலரெல்லாம் பிடிச்சி ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடு சிலர் பட வேண்டியதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி அவ்வளோ இந்த மாடு வேலை செய்கிற மாதிரி விவசாயத்தில் அவ்வளோ கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு பவுல் அப்படியாக சொல்றாரு, நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, தேவ கிருபையே அதை எனக்கு செய்தது. 1 கொரிந்தியர் 15:10. பிரயாசம் வேண்டும். அப்ப ரட்சிப்பு வந்த உடனே, அந்த வெள்ளி காசு கிடைச்ச உடனே அந்த காசுக்கு போன மதிப்பு வந்துருச்சு. ஒரு காலத்தில் வைத்திருந்தேன், பணக்காரனா இருந்தேன் அப்படி சொல்லிக்கலாம் தம்மா. இப்ப அந்த மதிப்பு உண்டு. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே ஒரு மதிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மதிப்பு என்ன? நான் ராஜாவின் குமாரன், நான் ராஜாதி ராஜாவின் குமாரத்தி, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், கிறிஸ்து எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், ஆகையினால் நான் ஜெயிக்கிறேன். நான் சொல்றதை சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறேன், நான் முன்னேறுகிறேன், நான் ஜெயிக்கிறேன், நான் முன்னேறுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய அன்பினாலே நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறேன். தோல்வி என் சரித்திரத்தில் இல்லை, தோல்விக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எதுவும் என்னை தோற்கடிக்க முடியாது. நான் தோல்வியை வெறுக்கிறேன், வியாதியை மறுக்கிறேன், பலகீனத்தை மறுக்கிறேன், நான் முன்னேறுகிறேன். ஏனென்றால் எனக்குள்ளே தேவாதி தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொருட்களின் அடிப்படையில் மதிப்பு அல்ல, அழியாத அவருடைய ரட்சிப்பு நமக்கு மதிப்பை கொடுக்கிறது. கடைசியாக, ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க. இந்த இளைய குமாரன் தான் சொத்தை வாங்கிக்கிட்டு அப்பாகிட்ட இருந்த அப்பாவும் கொடுத்துட்றாரு. தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் வீணாக்கி கடைசியில் அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது, வேலை கிடைக்காம கடைசியில் பண்ணி மேய்க்கிற வேலை, அங்கேயும் சாப்பாடு கிடைக்காம பண்ணி சாப்பிட்ற தவிட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் புத்தி தெளிந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றான். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கும் நிறைவான சாப்பாடு இருக்கு, நான் இங்கே பசியால் சாவுறேன். வரும்போது அவங்க அப்பா அவனுக்காக காத்திருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என் பையன் போயிட்டான், இப்போ பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போனவன் கணக்கில் தான் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு நாள் உயிரோட திரும்ப வருவான். இப்போ பொறுத்த மட்டிலும் அவன் காணவில்லை என்ற பேரில் கணக்கில் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு நாள் அவன் கண்டுபிடிக்கப்படுவான். விசுவாசம் இருந்தது மாத்திரம் அல்ல, அவர் காத்திருந்தார், விழித்திருந்தார். பைபிள் எங்கெல்லாம் விழித்திருக்கிறாங்கன்னு விழித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லுதோ, அதெல்லாம் காத்திரு அப்படின்னு சொல்லுதோ, அதுக்கு அர்த்தம் ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். ஜெபி,
ஜெபி ஜெபி, ஆத்துமாக்களுக்காக ஜெபி. ஆத்துமாங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு விசுவாசிக்கிற நீ அந்த ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணு. ஏன்னா கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். ஹல்லேலூயா. ஜெபி. நான் விசுவாசிக்கிறேன். அந்த தகப்பன் காத்திருந்தான்னா அவன் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள், தெய்வமே என் செத்து போன மகனை திரும்ப கொண்டு வாங்க, என் காணாம போன மகனை கொண்டு வாங்க. அவர் ஜெபத்தை தகப்பன் பரலோக தேவன் கேட்டு அந்த மகனை திரும்ப கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படாத மக்கள் நோக்கத்தை தொலைத்த சந்ததி. They have lost their purpose. First, they lost their path. Second, path or direction. Secondly, they lost their value and worth. And thirdly, they have lost their purpose. நோக்கத்தை தொலைத்த சந்ததி. அது எப்படின்னா, இவன் சொத்தை வாங்கினது தப்பு கிடையாதுங்க. மகன் என்கிற நோக்கத்தையே மறந்து விட்டான். மகன் என்கிற நோக்கம் என்ன? சொத்தை வாங்கி அந்த சொத்தை நல்லா நிர்வாகம் பண்ணி அந்த சொத்தை சரியான உக்கிரானக்காரனாக இவன் அந்த கம்பெனியை நடத்தி அதை வளர்த்தி அதை ஆளுகை செய்து அப்பாவின் பிள்ளை ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான் என்கிற பெயரை அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அப்பா மகிமைப்படுகிறார். ஆனால் இவன் அந்த நோக்கத்தை உணர்ந்த அவனுக்கு புரியலை, தெரியலை, தொலைச்சிட்டான். He lost his purpose. அதனால் அந்த சொத்தை வாங்கி அழிக்கிற நிலைக்கு போயிட்டான். நான் சொல்கிறேன், நோக்கம் அறியாமல் வாழ்கிறவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் நோக்கத்தை இழந்து விட்டான். அதனால் அவன் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறான். ஆனால் இதை சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்காக ரட்சிக்கப்பட ஜெபிக்கும் பொழுது எப்படி இந்த அப்பா ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அவன் புத்தியை மாற வச்சுச்சு. நம்ம ஜெபிக்கும் போது மனிதர்கள் மனம் திரும்புவார்கள், தேவனிடத்தில் வருவார்கள், தாங்கள் யார் என்கிறதை அறிந்து கொள்வார்கள். தாங்கள் வாழ்வின் நோக்கம் ஏதோ இருந்துட்டு வளர்ந்துட்டு படிச்சுட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுட்டு அப்புறம் வீடு கட்டிட்டு அப்படியே இருந்துட்டு திரும்ப செத்து போகிறது கிடையாது. இப்படி தான் உலகம் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய நோக்கம் என் தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்த என் தேவன் என்னை கொண்டு மற்றவர்களை ரட்சிக்க விரும்புகிறார். உம்முடைய நாமம் இந்த உலகத்தில் பரிசுத்தப்பட நான் வாழ்கிறேன். என் மூலமாக அவங்க நாமம் மகிமைப்பட நான் வாழ்கிறேன். என் மூலமாக அவங்க ராஜ்யம் வருவதற்கு நான் வாழ்கிறேன். என் மூலமாய் உம் சித்தம் செய்யப்படுவதற்கு நான் வாழ்கிறேன். அதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன், அதுக்காக தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் கல்யாணம் கட்டுறேன், அதுக்காக தான் நான் ஜீவிக்கிறேன். உமக்காக நான் வாழ்கிறேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் மெய்யாய், இந்த உடலும் உள்ளமும் வாழ்க்கையும் அன்பர் உமக்காக தானே ஐயா. யாரெல்லாம் அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஜொலித்துக்கிட்டு தாங்க இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவருக்காக வாழ்கிறவங்க அதை கடந்து வருவாங்க. ஏன்னா அவருக்காக வாழ்கிறவங்கள அவர் கைவிடவே மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். மனிதர்கள் உமிழ்ந்து காரி துப்ப விடவே மாட்டார். அவருக்காக வாழ்கிறவர்களை அவர் மேன்மைப்படுத்தி கொண்டே போவார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் நல்ல தகப்பன். எல்லாத்தையும் இழந்து வந்தான், அவனுக்கு திரும்ப எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா அவன் இருதயம் மாறிடுச்சு. சரிங்களா? எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஏன்? உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. இனி நீ அப்பாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. முந்தி அனாதையாக கிடந்த, முந்தி பஞ்சத்தில் கிடந்த, முந்தி இன்னொருத்தவங்கிட்ட அடிமையாக கிடந்த, ஏன்னா அப்பாவை விட்டு தூர கிடந்த. ஆனால் நீ இப்போ அப்பாவுக்கிட்ட வந்துட்ட, நீ உயிரோட வந்துட்ட, நீ கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாய். நீ அடிமை அல்ல, நீ அதிகாரியாய் மாறிவிட்டாய். நீ அப்பாவின் ராஜ்யத்தை கட்டுகிறவன். ஹல்லேலூயா.
சங்கீதம் 102:18 வேதம் சொல்லுகிறது. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் இனி வருகிற சந்ததி நோக்கமற்று போகாது. எங்கள் பிள்ளைகள் நோக்கமில்லாமல் வாழ மாட்டார்கள். சிருஷ்டிக்கப்படுகிற ஜனம், இந்த சந்ததி உம்மை துதிக்கிற சந்ததியாயிருக்கும். உமக்கு மகிமையாய் அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த 3 ஓமையிலையும் பார்த்தீங்கன்னா முடியும் போது களிகூறுதல் உண்டாகிறது. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டு தோள் மேலே கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷம் சந்தோஷம் விருந்து நடக்குது. காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அம்மா சந்தோஷப்படுங்க ஏன் கூடன்னு சொல்லிட்டு ஒரு களிகூறுதல், செலிப்ரேஷன், பார்ட்டி நடக்குது. இந்த காணாமல் போன பையன் திரும்பி வந்தப்ப அப்பா கொளுத்த கன்றையே அடிச்சு அங்கே நல்லா மியூசிக் எல்லாம் போட்டு அங்கே பெரிய சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம், களிகூறுதல் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பாவுக்கு இருக்கிற விருப்பம் நிறைவேறும் போது பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு கேள்வி, தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? நிறைய நேரத்தில் என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? எவ்வளோ நிறைவேற்றிருக்கார், இன்னும் நிறைவேற்றுவார். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ நிறைவேற்றின ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, என் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட விசுவாசி. ஆனா அந்த விசுவாசத்தோட தியாகம் பண்ணுவியா? இல்ல சாக்கு சொல்லுவியா? தியாகம் பண்ணு. அந்த விசுவாசத்தோட நீ பிரயாசப்படுவாயா? கடினமா உழைக்கிறிய வேலைக்கு என் காரியத்துக்காக கடினமா உழைப்பியா? அந்த விசுவாசத்தோட ஜெபிப்பாயா? ஏனென்றால் ஜெபிக்கிறவனுக்கு பதில் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவர் இருதயங்களை மாற்றுவார். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது. உம்முடைய ஆசையை நிறைவேற்ற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். விசுவாசத்தோட நேரத்தையும் பலனையும் ஆண்டவரை காரியங்களையும் தியாகம் பண்ண போகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிற, விசுவாசத்தோட விடா முயற்சியாய் சுவிசேஷத்தை சொல்ல பிரயாசப்பட போகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் கொடுக்கிறேன். விசுவாசத்தோடு ஆண்டவரே ஜெபிக்க போகிற ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும் கரங்களில் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிற வார்த்தையின்படியாக உம்முடைய கரம் ஆண்டவரே, குறுகி போகாத கரம் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியை தோள் மேல சுமந்து கொண்டு வந்தது போல, அந்த காசை கிடைக்க பண்ணினது போல, அந்த இளைய மகன் புத்தி தெளிந்தது போல, ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் இந்த நாட்களிலே ரட்சிக்க போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். மந்தைக்குள்ள கொண்டு வர போறதற்காய் நன்றி. நல்ல மெய்ப்பனிடத்துல வரப்போகிறதற்காக நன்றி. தொழுவத்துக்குள்ள வரப்போகிறதற்காக நன்றி. அவங்க பாதையை அவங்க கண்டுபிடிக்க போறாங்க ஆண்டவரே. அவங்க மதிப்பை அவங்க அறிஞ்சு கொள்ள போறாங்க ஆண்டவரே. அவருடைய நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள போறாங்க. கர்த்தர் அப்படி ஒரு சந்ததி எழுப்ப போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிற ஒரு சந்ததி எழும்ப போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றியோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.